இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஃபுட்டேஜ் இஸ்ரேலோட விமானப்படையிலிருந்து ரிலீஸ் ஆன ஃபுட்டேஜ் தான். இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கலாம். இஸ்ரேலோட F-15 ஈகிள் பைலட் அவருக்கு கீழே பறந்துக்கிட்டு இருக்கிற ஷாஹிட் ட்ரோனை ஒரு ஏவுகணையை வச்சு இன்டர்செப்ட் பண்ணுவார். இந்த ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா, அதாவது முந்தா நேற்று நடந்த ஆப்ரேஷனை பற்றின சில தெளிவான கிளாரிட்டி நமக்கு கிடச்சிருக்கு. இது கூடவே இன்னொரு ஃபுட்டேஜ் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. கலிலி கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஈரானை சேர்ந்த இமாத் அப்படின்னு சொல்லக்கூடிய பலிஸ்டிக் ஏவுகணையோட உதிரி பாகங்களை இஸ்ரேல் இராணுவம் மீட்டு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இந்த உதிரி பாகத்தை அவங்க ரீசர்ச் பண்ணுறதுக்கோ அண்ட் என்ன மாதிரியான டெக்னாலஜியை ஈரான் பயன்படுத்தியிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கோ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாரோட கருத்தாக இருக்குது. அண்ட் இதே இமாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவுகணையை பற்றி ஒரு 3 காணொளிகளுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்போம் இந்த குறிப்பிட்ட ஏவுகணையை அவங்க பயன்படுத்துவாங்க அப்படின்னு. அதே மாதிரி இந்த ஏவுகணையை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கடைசியாக நம்மளோட ஜெலன்ஸ்கி அவர்கள் மேற்கு நாடுகள் கிட்ட கதற ஆரம்பிச்சிருக்காரு. நேற்று நடந்த ஆப்ரேஷனை பார்த்து எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. இவ்வளவு தூரம் கேப்பபிலிட்டி இருக்கிற மேற்கு நாடுகள் எங்களுக்கு அதில் கொஞ்சமாக கொடுத்தீங்கன்னா கூட நாங்கள் ரஷ்யன்ஸை தோக்கடிச்சிருப்போம். அப்போ நீங்கள் எல்லாரும் எங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களான்ற மாதிரி தான் அவரோட தோணி இருக்குது. ஸோ இன்றைக்கான காணொலியில் இந்த எல்லா செய்திகளையும் தான் தெளிவாக பார்க்க போகிறோம். நானும் இல்லாக்கா தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல நேற்று நடந்த ஏவுகணை தாக்குதலை பற்றி நம்ம தெளிவான ரிப்போர்ட்ஸை பார்க்கலாம். யுஎஸோட சென்ட்காம் என்ன தகவலை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 80க்கும் மேற்பட்ட ட்ரோன்ஸை நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணியிருக்கோம். கூடுதலாக அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆர்லிபர்க் டெஸ்ட்ராயர் மற்றும் டெஸ்ட்ராயர் கார்னி அப்படின்ற 2 போர்க்கப்பல்களில் இருந்தும் இன்டர்செப்டார்ஸை லான்ச் பண்ணி ஹவுத்தீஸ் ஏவன சில பலிஸ்டிக் ஏவுகணைகளை நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு சில டேட்டாஸை சென்ட்காம் வெளியிட்டிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷோட பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனாக் அவர்களும் ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோவில் பிரிட்டிஷோட ஃபைட்டர் பைலட்ஸ் எல்லாருமே அவங்களோட உயிரை பணைய வச்சு இந்த ஷாஹிட் ட்ரோன்ஸை இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் என்னோட வாழ்த்துக்களும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லி அவர் இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கம்பைன்டு எஃபர்ட், குளோபல் எஃபர்ட்னு கூட நம்ம சொல்லலாம். மொத்தம் 5 நாடுகள் ஒன்று சேர்ந்து இந்த இடத்துல ட்ரோன்ஸ் எல்லாத்தையும் தாக்கி அழிச்சிருக்காங்க. 5 நாடுகள். இந்த 5 நாடுகள் ஒன்று சேர்றதை பார்த்து தான் யுக்ரைனில் இருக்கவங்களுக்கு புத்தி வந்திருக்கு. ஏன்னா உக்ரைனில் நடந்துகிட்டு இருக்கிற ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் அனுப்புனதை விட 5ல் 1 பங்கு தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈரான் 300 ட்ரோன் அனுப்பிச்சிருக்காங்க. 100க்கும் மேற்பட்ட பலிஸ்டிக் ஏவுகணைகள், கிட்டத்தட்ட 20க்கும் மேலே க்ரூஸ் மிசைல்ஸ் அனுப்பியிருக்காங்க, இஃப் ஐ எம் நாட் ராங். இந்த சூழ்நிலையில் நீங்கள் இதை அப்படியே ரஷ்யாவோட அந்த ஏவுகணை தாக்குதலோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவங்க மேக்ஸிமம் ஒரு 60 ஷாஹிட் ட்ரோன்ஸ் அனுப்புவாங்க. ரொம்ப போனால் ஒரு 100 க்ரூஸ் மிசைல் அனுப்புவாங்க, அவ்வளோதான். பலிஸ்டிக் ஏவுகணைகளை பெருசாக அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. இஸ்கேண்டர் தான் அவங்க யூஸ் பண்ணுறது. அதை வெறும் 5, 6 அப்படின்ற நம்பரில் தான் பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் தெளிவாக பாருங்களேன், ஈரான் அனுப்புகிற இந்த அட்டாக்கை கம்பேர் பண்ணிங்கன்னா ரஷ்யா பண்ணிக்கிட்டு இருக்கிறது 5ல் 1 பங்கு தான். ஆனால் ஈரான் மாதிரி ஒரே நாளில் அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்க 3 மாதத்துக்கு ஒருக்கா, 2 மாதத்துக்கு ஒருக்கா அப்படின்னு சொல்லி வருஷ கணக்கில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களோட அட்டாக்கோட இன்டென்சிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் இஸ்ரேல் இன்டர்செப்ட் பண்ணதுக்கும் யுக்ரைன் இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. யுக்ரைனை பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்செப்ட் பண்ணிட்டோன்னு பச்சையாக புழுவுவாங்க. ஆனால் நமக்கு விஷுவலாகவே ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் கிடைக்கும். அது மூலமாக உக்ரைனோட எந்தெந்த நகரங்கள் பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல அவங்க சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏங்க அப்போது உங்களோட நட்பு நாடு ஒன்றுக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் இறங்கி ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க, ஒரு ஷாஹிட் ட்ரோனு கூட அந்த கண்ட்ரிக்கு பக்கத்தில் வரவிடாமல் பார்த்துக்கிட்டீங்க. ஆனால் அதை கம்பேர் பண்ணுறப்ப வெறும் சொற்ப நம்பரில் தான் எங்களுக்கு எதிராக ஷாஹிட் ட்ரோன் ஏவப்படுது. ஆனால் இந்த ஷாஹிட் ட்ரோன் எல்லாமே எங்கள் மேலே லேண்ட் பண்ணுது. போதுமான அளவுக்கு வான் பாதுகாப்பு அமைப்பு இல்லை. ஸோ எங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுறேன் அப்படின்ற பேரில் இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்போ ஓரவஞ்சகம் தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி யுக்ரைனில் இருக்கக்கூடிய சில முக்கியமான நபர்களை ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதைத்தான் நம்ம 2 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு இப்போ தான் புரிய வந்திருக்கு போல். யுக்ரைனை பொறுத்த வரைக்கும் மேற்கு நாடுகளுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், ரஷ்யாவை வீக்கன் பண்ணணும், அவ்வளவுதான். அதுக்குன்னு உக்ரைனை காப்பாற்றுறதுக்காண்டிலாம் அவங்க எந்த ஒரு செயலில் இது வரைக்கும் ஈடுபடலை. ஸோ ரஷ்யாவை வீக் பண்ணுறதுக்கு தேவையான ஆயுதங்கள் மட்டும்தான் தருவாங்க. அண்டு கூடுதலாக ரஷ்யன்ஸை ஓவராக பகச்சிக்காத மாதிரியும் ஆயுதங்களை மட்டும்தான் தருவாங்க. இந்த மேற்கு நாடுகளை நம்பி இறங்கின உக்ரைன் தான் பாவம். எனிவேஸ், இது ஒரு கிளியரான எக்ஸாம்பிள். இஸ்ரேலுக்குன்னு வந்தால் எப்படி உதவி பண்ணியிருக்காங்க, யுக்ரைனுக்குன்னு வரப்போ எப்படி உதவி பண்ணியிருக்காங்கன்றது. அண்ட் சமீபத்தில் கூட ஜெர்மனி ஒரு பேட்டரி பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை சப்ளை பண்ணுறதா ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பேட்டரியை வச்சு அவங்க ஒன்றும் பண்ண போகிறதில்ல. எத்தனை லான்ச்சர் வேணாலும் அவங்க கொடுக்கலாம். ஆனால் இன்டர்செப்டார் இல்லாமல் அவங்க லான்ச்சர் அப்படியே சும்மா தான் வச்சுருக்க முடியும். ஸோ இதுவும் பெருசாக ஒரு கண் துடைப்பு மாதிரி தான். அண்ட் இது தெளிவான நிலைப்பாடை காட்டுது உக்ரைன் போரில் இந்த மேற்கு நாடுகளோட நிலைப்பாடை. ஏன்னா நீங்கள் உதவி பண்ணுறீங்க, உக்ரைனை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் உங்களோட ஃபுல் எஃபர்ட்டை போட்டிருக்கணும்ல.
இப்போ இஸ்ரேலில் எவ்வளோ எஃபர்ட்டை போட்டிருக்கீங்க. யூகேலேருந்து ஃபைட்டர் ஜெட் வருது, சவுதி அரேபியாவிலேருந்து வருது, அமெரிக்காவிலேருந்து வருது, ஃப்ரான்ஸ்லேருந்து வருது. இத்தனை பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு ஆப்ரேஷனை பண்ணி இஸ்ரேலை பாதுகாக்கிறீங்க அப்படின்னா அதே விஷயத்தை நீங்கள் உக்ரைனில் பண்ணியிருக்கணும்ல. ஆனால் ஏன் பண்ணலை? ஏன்னா உக்ரைனை பொறுத்த வரைக்கும் அந்த நாடு உங்களுக்கு தேவையில்லை. அந்த நாடு உங்களுக்கு ரஷ்யாவை வீக்கன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் தேவை. இது தெளிவான உதாரணம் நண்பர்களே. உக்ரைனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா ஓகே, ஆனால் அந்த உக்ரைனை காப்பாற்றுறதுக்கு மேற்கு நாடுகள் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட முடிவை மாற்ற வேண்டிய தருணம் வந்துருச்சு. அண்ட் இன்னொரு விஷயம், போன காணொலியில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இப்போ இஸ்ரேல் வந்து $1 பில்லியன் அதாவது 11,000 கோடி செலவு பண்ணியிருக்கு, ஆனால் ஈரான் இந்த அட்டாக்கை பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கு, அதை பற்றி நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை நம்ம ரஃபாக ஒரு எஸ்டிமேட் ஒன்று போடலாம் அந்த வீடியோவில். முதல்ல ஈரான் அனுப்பின அந்த ஷாஹிட் ட்ரோன்ஸ் கிட்டத்தட்ட 300 ட்ரோன்ஸை அனுப்பியிருக்காங்க. ஒவ்வொரு ஷாஹிட் ட்ரோன்ஸோட விலையுமே கிட்டத்தட்ட $30,000. ஸோ 30,000 × 300, நான் கணக்கில் ரொம்ப வீக்குன்றதுனால எடிட்டர் கீழே டெக்ஸ்ட்டில் போட்டுருங்க. ஸோ இதுக்கப்புறமா க்ரூஸ் மிசைல்ஸ் அண்ட் பலிஸ்டிக் ஏவுகணைகளை லான்ச் பண்ணியிருக்காங்க. க்ரூஸ் மிசைலை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் நீங்கள் ஒரு க்ரூஸ் மிசைலை தயாரிக்கிறீங்க, ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஓரளவுக்கு மாடர்ன் டெக்னாலஜிஸை வச்சு நீங்கள் தயாரிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு $1 மில்லியன் செலவாகும். இப்போ இதே இது நம்மளோட பிரம்மோஸோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பிரம்மோஸ்ன்றது ரொம்ப நாளாக ப்ரொடக்ஷனில் இருக்குது. ப்ரொடக்ஷன் லைனில் ரொம்ப நாளாக ஒரு பொருள் இருந்துச்சு அப்படின்னா அதோட காஸ்ட்டு வந்து பல மடங்கு டிக்ரீஸ் ஆகும். ஸோ அந்த ஒரு கான்செப்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலுமே இந்த பிரம்மோஸ் ஏவுகணையோட காஸ்ட்டு வந்து $4.5 மில்லியன், அதாவது $4.5 மில்லியன் இந்த தொகையில் இருக்குது. இதை நீங்கள் ஈரானோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் வந்து கொஞ்ச காலங்களாக தான் இந்த க்ரூஸ் ஏவுகணைகளை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ப்ரொடக்ஷன் லைன் வந்து இன்னுமே அவங்க செட்டப் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுன்றது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் கூட குறைய ஒரு க்ரூஸ் ஏவுகணையோட ரேட்டு வந்து $1 மில்லியன் to $1.5 மில்லியன் வரைக்கும் வந்துடும். அதுக்கு கம்மியாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, டெக்னாலஜியில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல். டெக்னாலஜியில் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் அதுக்கு கீழே கொண்டு போக வைக்க முடியும். பட் ஈரானியன்ஸ் அதை பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அவங்களோட சூசைட் ட்ரோன்ஸுமே ரஷ்யாவில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுலேருந்து நமக்கு தெரிய வந்தது அவங்க டெக்னாலஜிலேயோ இல்லை குவாலிட்டிலேயோ காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இல்லை. ரொம்ப எளிமையாக இருக்குமே தவிர அது மட்டமாக இருக்காது சில சீன ப்ராடக்ட்ஸ் மாதிரி. ஸோ 1 மில்லியன் அப்படின்ற தொகையில் வச்சிங்க அப்படின்னா ஒரு 20 க்ரூஸ் மிசைல் அனுப்பியிருக்காங்க. 20 × 1 மில்லியன் நீங்கள் உங்களுக்கு 25 to 30 மில்லியன் மேக்ஸ் டு த மேக்ஸ் அவ்வளோதான் அவங்க செலவு பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ அதே இது பலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கு வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பலிஸ்டிக் ஏவுகணைகளோட தொகையுமே என்னென்னா கிட்டத்தட்ட 3.5 to 6 மில்லியன் வரைக்கும் இருக்கும். இப்போ நம்மளோட அக்னியோட ரேட்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $6 மில்லியன் வரும். இந்த 6 மில்லியன் அப்படின்றது ஒரு ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் இன்டர்கான்டினென்டல் பலிஸ்டிக் ஏவுகணையை உருவாக்குறதுக்கான தொகை. ஆனால் ஈரான் கிட்ட இன்டர்கான்டினென்டல் ரேஞ்சுக்கு பலிஸ்டிக் ஏவுகணை இல்லை, அதை விட கம்மியான ரேஞ்சில் தான் இருக்குது, 2000 கிலோமீட்டர் ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ அக்னியை கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா பாதி அளவுக்கு கேப்பபிலிட்டி அண்ட் வெயிட்டுமே பாதி தான் இருக்குது. 17,000 கிலோ 20,000 கிலோ அப்படின்னு தான் இருக்குது. அக்னி வந்து 40,000 கிலோவில் இருக்குது. ஸோ இதில் அப்படியே நீங்கள் பாதியாக குறைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் $3 மில்லியன் வரும் ஒரு பலிஸ்டிக் ஏவுகணைகளோட ரேட்டு. அண்ட் ஈரானியன்ஸுக்கு வந்து சீனர்கள் மற்றும் ரஷ்யர்கள் உதவி பண்ணுறதுனால எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு $2 மில்லியன் கம்மியாக ஒரு பலிஸ்டிக் ஏவுகணையை நீங்கள் உருவாக்க முடியாது டெக்னாலஜியில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல். நான் சொல்கிறது டெக்னாலஜியில் காம்ப்ரமைஸ் பண்ணிங்கன்னா அதுக்கும் கீழே உருவாக்கலாம். இன் திஸ் கேஸ் வந்து அவங்க பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ $2 மில்லியன் ஒரு பலிஸ்டிக் ஏவுகணை அப்படின்னு வைத்துக்கொள்ளுங்கள். இதில் கிட்டத்தட்ட 110 பலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவியிருக்காங்க அப்படின்ற கணக்கில் நீங்கள் இன்ட்டு 2 மில்லியன் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 மில்லியன் to 250 மில்லியன் கிட்ட பலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கு மட்டும் அவங்க செலவு பண்ணியிருக்காங்க. அண்ட் $30,000 அப்படின்றப்ப அதை நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகை வருது. இது எல்லாத்தையும் நீங்கள் கூட குறைய ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலாக ஒரு வேல்யூ கிடைக்கும். அதையும் எடிட்டர் கீழே போட்டுருவார். ஸோ இவ்வளவு தான் அவங்க செலவு பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இஸ்ரேல் வந்து இந்த பலிஸ்டிக் ஏவுகணைகளையும் க்ரூஸ் ஏவுகணைகளையும் இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு செலவு பண்ணுற தொகை அப்படின்றது கம்மியாக தான் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா Arrow 3 அப்படின்ற இன்டர்செப்டார் வந்து விண்வெளியில் வச்சு ஒரு பொருளை இன்டர்செப்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம போன காணொலியில் பேசியிருப்போம். இருக்கிறதுலே காஸ்ட்லியான இன்டர்செப்டார் வந்து இதுதான். இதோட ரேட்டு $3 மில்லியன். இந்த $3 மில்லியன் பயன்படுத்தி கிட்டத்தட்ட $2 to 3 மில்லியன் இருக்கக்கூடிய பலிஸ்டிக் ஏவுகணையை அவங்க இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஓகேவான விஷயம்தான்.
இதுக்கடுத்து நீங்கள் அயன் டோம்னு வந்துக்கிட்டீங்க அப்படின்னா அயன் டோமில் இருக்கிற இன்டர்செப்டார்ஸோட ரேட்டு உங்களுக்கு $2 லட்சம் $3 லட்சம் கிட்ட தான் இருக்கும். ஸோ அதை பயன்படுத்தி நீங்கள் பலிஸ்டிக் ஏவுகணைகளை இன்டர்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்றப்ப கிட்டத்தட்ட $2.5 லட்சம் இருக்கிற ஒரு பொருளை வச்சு நீங்கள் $2 மில்லியன் இருக்கிற ஒரு பொருளை இன்டர்செப்ட் பண்ணிங்கனாலே அது கிளியரான உங்களோட சைடில் இருக்கக்கூடிய வின்னு தான். ஸோ பலிஸ்டிக் ஏவுகணைகள் க்ரூஸ் ஏவுகணைகளை இன்டர்செப்ட் பண்ணுறதுன்றது ஃபீஸிபிளான ஒரு விஷயம், நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் ஷாஹிதை இன்டர்செப்ட் பண்ணுறது தான் இங்கே இருக்கிற பெரிய பிரச்சனையே. தலைவலியே எங்கே வருது அப்படின்னா நீங்கள் $30,000 மதிப்பில் இருக்கக்கூடிய ட்ரோனை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு $2 லட்சம் மதிப்பில் இருக்கக்கூடிய ஏவுகணைகளை செலவு பண்ணுறப்ப தான். இந்த குறிப்பிட்ட வீடியோலேயே நீங்கள் பாருங்களேன், அந்த F-15 ஈகிள் ஃபைட்டர் ஜெட்டு ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைலை லான்ச் பண்ணி தான் அந்த ஷாஹித் ட்ரோனை இன்டர்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டு ஏர் ட்ரோன் வந்து மினிமம் $1 லட்சம் மேலே தான் இருக்கும். ஸோ $1 லட்சம் மேலே இருக்கக்கூடிய ஒரு வேல்யூபிளான பொருளை பயன்படுத்தி $30,000 மதிப்பில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை நீங்கள் சுட்டு தள்ளுறீங்க. இந்த ஒரு விஷயம்தான் இஸ்ரேலுக்கும் சரி அமெரிக்காவுக்கும் சரி மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தும். அண்டு கூடுதலாக நீங்கள் ஒரு இன்டர்செப்டர் ஏவுகணையை உருவாக்குறத விட சுலபமாகவும் சீக்கிரமாகவும் 3-4 ஷாஹித் ட்ரோன்ஸை உருவாக்கிட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட நாட்டு பொருளாதாரத்தை வச்சு நீங்கள் ஒரு 3000 இன்டர்செப்டரை உருவாக்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஈரான் வந்து என்னதான் உங்களோட நாட்டு பொருளாதார அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் அவங்களால கிட்டத்தட்ட 10,000-15,000 ஷாஹித் ட்ரோன்ஸை உருவாக்கி வைக்க முடியும், தொகை கம்மி அப்படின்ற காரணத்தினால. இதுதான் ஒரு அன்பேலன்ஸை க்ரியேட் பண்ணுது. இந்த டெக்னாலஜி எப்படி யூஸ்லெஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல மட்டும்தான். ஸோ தெளிவான ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கிறது, இந்த சீப்பான சூசைட் ட்ரோன்ஸை நீங்கள் இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு ஏவுகணைகளை பயன்படுத்தாமல் வேறு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு இந்த வாரில் ரொம்பவே ஃபீஸிபிளாக இருக்கும். கூடுதலாக நீங்கள் இன்டர்செப்டார்ஸை உருவாக்குற அதே வேகத்தில் தான் ஈரானாலையும் பலிஸ்டிக் ஏவுகணைகளை உருவாக்க முடியும். இன்டர்செப்டார்ஸை பலிஸ்டிக் ஏவுகணைகள் அவுட் நம்பர் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே சிமிலரான டெக்னாலஜி தான் இருக்குது. ரெண்டுமே ராக்கெட்டு தான் பேசிக்காக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 80% காம்பனண்ட்டு ரெண்டுத்துக்குமே ஒன்றா தான் இருக்கும். ஸோ ஈரான் வந்து 100 பலிஸ்டிக் ஏவுகணைகளை உருவாக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா, தனியாக அவங்க மட்டும் உருவாக்குனாங்க அப்படின்னா இஸ்ரேல் மேற்கு நாடுகளோட துணையோட 500 இன்டர்செப்டார்ஸை உருவாக்க முடியும். இதுதான் அங்கே இருக்கிற அடிப்படை மேத்தமெட்டிக்ஸ். ஆனால் ஈரான் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு 300 ட்ரோன்ஸை உருவாக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா இஸ்ரேல் மற்றும் மேற்குலகத்தோட மொத்த உதவியால் அவங்களால 150 இன்டர்செப்டார்ஸ் மட்டும்தான் உருவாக்க முடியும். ஸோ ட்ரோன்ஸுன்ற இடத்துல மட்டும்தான் பிரச்சனை வருது. கரண்ட்டாக இந்த ட்ரோன்ஸை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு இருக்கிற ஃபீஸபிளான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ் தான். ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நான் ஒரு தெளிவான கேஸ் ஸ்டடியை வச்சு சொல்லணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம். அதில் வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன். யுக்ரைனோட ஒரு போர் விமானம் ஒரு ஷாஹித் ட்ரோனை பின்னாடியே ஃபாலோ பண்ணி அந்த ஏர்கிராஃப்டில் இருக்கிற கன்னை வச்சு சுட்டு தள்ளியிருக்கும். ஸோ இந்த இடத்துல பல லட்சம் டாலர் மதிப்பில் இருக்கக்கூடிய ஏவுகணையை பயன்படுத்தாமல் வெறும் ஒரு $50-100 தான் வந்திருக்கும். அந்த இடத்துல இந்த ட்ரோனை சுட்டு தள்ளுறதுக்கு அந்த ஃபைட்டர் ஜெட்டுக்கான செலவு வெறும் $50-100 தான். அதை வச்சே அந்த ட்ரோனை சுட்டு தள்ளியிருக்கும். ஆனால் அந்த வீடியோவில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போய் சுட்டு தள்ளினதுனால அந்த ட்ரோனோட உதிரி பாகங்கள் பறந்து வந்து ஃபைட்டர் ஜெட்டில் பட்டு அந்த ஃபைட்டர் ஜெட்டுமே கிராஷ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கிணத்தரமாக பண்ணாமல் அவங்க கொஞ்சம் ப்ராப்பராக இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு சுட்டிருந்தாங்க அப்படின்னா அது அந்த இடத்துல ரொம்பவே அட்வான்டேஜஸாக இருந்திருக்கும். ஸோ கன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிஸ்டம் தான் World War II இருக்கக்கூடிய அதே மெத்தட். World War II எப்படி ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன்னு சொல்லி ஒன்று வச்சுருப்பாங்க, அதே மாதிரி நம்ம கன்ஸை பயன்படுத்தி இந்த ட்ரோன்ஸை இன்டர்செப்ட் பண்ணுறது தான் ஃபீஸபிளான ஆப்ஷன். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா போர்க்கப்பல்களில் இருக்கக்கூடிய சீவஸ் சிஸ்டமை நம்ம பேசலாம். க்ளோஸ் இன் வெப்பன்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அமெரிக்க போர்க்கப்பல்களில் இருக்கும், ரஷ்ய போர்க்கப்பல்கள் அண்ட் இந்திய போர்க்கப்பல்கள் எல்லாத்துலேயுமே இருக்கும். கேட்லிங் கன் மாதிரி வச்சுருப்பாங்க, நல்லா ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுடும். ஸோ இந்த மெக்கானிசமை வச்சு நீங்கள் ட்ரோன்ஸை இன்டர்செப்ட் பண்ணிங்கன்னா இது ரொம்பவே ஃபீஸபிளாக இருக்கும். ஆனால் பிரச்சனை என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சூசைட் ட்ரோன் வந்து போர்க்கப்பலுக்கு பக்கத்தில் வரணும், ஒரு 1.5 கிலோமீட்டர் பக்கத்தில் வரணும். அப்படி வர விட்டால் நீங்கள் இதை வச்சு அந்த ட்ரோனை சுட்டு தள்ள முடியும். ஆனால் பல $1 மில்லியன் மதிப்பில் இருக்கக்கூடிய ஒரு போர்க்கப்பலோட கேப்டனு எப்படி இந்த ரிஸ்க்கை எடுப்பார்? கண்டிப்பாக எடுக்க மாட்டார் இல்லையா? அதனால தான் ஹவுத்தீஸ் அனுப்புகிற ட்ரோன்ஸ் எல்லாத்தையும் அமெரிக்கன்ஸ் $2 லட்சம் மதிப்பில் இருக்கக்கூடிய இன்டர்செப்டாரை பயன்படுத்தி இன்டர்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பலை. எப்போ நான் காசை மிச்சம் பண்ணுறேன் அப்படின்ற பேரில், அதாவது ஒரு $2 லட்சம் மிச்சம் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் $200 மில்லியன் இருக்கிற கப்பலுக்கு ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான், என் வேலை போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சாலும் இந்த ட்ரோன்ஸை தள்ளி வச்சு இன்டர்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
அண்ட் இந்த ஒரு விஷயம் இஸ்ரேலுக்கும் சரி அமெரிக்காவுக்கும் சரி மொத்த மேற்குலகத்துக்கும் மிகப்பெரிய அளவில் எக்கனாமிக் பர்டனை ஏற்படுத்துது. ஏன்னா நீங்கள் எமன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஈஸியாக அந்த ட்ரோன்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி வெளியே தள்ளிடுவாங்க. அவங்களோட எக்கனாமி வந்து என்னதான் சின்னதாக இருந்தாலும் காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது ட்ரோனுக்கு. ஆனால் அதை மேட்ச் பண்ணுறதுக்கு இவங்க இன்டர்செப்டாரை கட்டிக்கிட்டு இருக்காங்க. ரேத்தியா நிறுவனம்லாம் செலவு பண்ணணும் அப்படின்னா வாய்ப்பே இல்லை. ஸோ இதுதான் கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்கிற நிலவரம் ஏர் டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய கேப்பபிலிட்டிஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். இதை பற்றி தான் தெளிவாக ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதை நான் இந்த வீடியோவில் பண்ணிவிட்டு இதை தாண்டி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் அடுத்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இஸ்ரேல் எப்படி அவங்களோட கவுண்டர் ஸ்ட்ரைக்கை பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கண்டிப்பாக அவங்க பண்ணுவாங்கன்னு சொல்லி தான் எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி கவுண்டர் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கன்னா எந்தெந்த போர் விமானங்களை இல்லை எந்தெந்த ஏவுகணைகளை அவங்க பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது, எந்தெந்த நாடுகள் அவங்களுக்கு உதவி செய்யணும். ஏன்னா இதுவும் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாட்டுக்கும் ஈரானுக்கும் நடுவில் ஈராக் இருக்குது, ஜார்டன் இருக்குது, சவுதி அரேபியா இருக்குது. இந்த 3 கண்ட்ரியோட ஏர் ஸ்பேஸை அவங்க கண்டிப்பாக பயன்படுத்தி ஆகணும். இந்த 3 கண்ட்ரி உங்களுக்கு ஓகே சொல்லுவாங்களா அப்படின்றதையும் தெளிவாக அடுத்த காணொலியில் பார்க்கலாம். அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வழக்கம் போல் நல்லதை இப்போ நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.